அதே சமயத்தில் பாஜக தமிழகத்தில் கால் ஒன்ற முடியாதுங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் வந்து பாஜகவோட வாக்கு வங்கிங்கிறது உயர்ந்துட்டு தானே போயிட்டு இருக்கு. கூட்டணி திமுக அதே மாதிரி திமுக கூட்டணி தானே போடுறாங்க 52%. திமுக செல்வாக்கு போடல. அப்படிங்கும்போது பாஜகவோட கூட்டணி வாக்குகள் வந்து ஏறிட்டு தானே போயிட்டு 20% 23%. அது வர தேர்தலில் பார்ப்போம், சட்டமன்ற தேர்தலில் பார்ப்போம். இந்த சதவீதம் வருகிறதா என்று பார்ப்போம். நாங்கள் இன்னமும் அதை குறைப்பதற்கான முயற்சிகளை நிச்சயமாக மேற்கொள்வோம். பாஜக எம்எல்ஏ நயனா நாகேந்திரன் வந்து குறுகிய காலமாக வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அவர் எந்த இடத்துலையும் திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசலை. மேடை நாகரிகம் கருதி அமைதியாக இருந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி வேல்முருகன் கோரிக்கை வச்சிருக்காரு. நாங்கள் பாருங்கள், ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் தெளிவான பதிலை சொல்லிவிட்டோம். சென்சஸ் என்பது ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒன்று. சென்சஸ் அடிப்படையில் புள்ளி விவரங்கள் சேகரித்தால்தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு செல்லுபடியான ஒன்றாக இருக்கும். மாநில அரசு எடுக்கின்ற ஜாதிவாரி கணக்கெடுப்புகளுக்கு சட்ட அங்கீகாரம் கிடைக்காது. நீதிமன்றத்துக்கு செல்லுகின்ற பொழுது அது அடிபட்டு போய்விடும். எனவே தான் ஒன்றிய அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம், நீங்கள் சென்சஸோடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்துங்கள் என்று. ஏன் ஒன்றிய அரசை எடுக்க வேண்டியதானே? எல்லோரும் ஒன்றிய அரசை வற்புறுத்த வேண்டியதானே? ஏன் மாநில அரசையே வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள்? சில மாநிலங்களில் எடுத்திருக்காங்களே. சில மாநிலங்கள் எடுத்தது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை, அமலுக்கு வரவில்லை. எடுத்து வச்சுக்கிறதுல என்ன பிரயோஜனம்? ஓபிஎஸ் மகன் வந்து திமுக நம்பர் 1 இருக்கு இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு. இந்தியாவில் நம்பர் 1 இருக்குது திமுக தான். அதில் என்ன சந்தேகம் இருக்குது? அவர் பையன் சொல்கிறதையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதிமுகவோட இப்போடைய நிலைமை குறித்து முன்னாள் எம்ஜிஆர் அதிமுக வளர்றதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது அது இப்போ இருக்க அதிமுக நிலைமையை பற்றி நம்ம அதாவது அதிமுக தொண்டை வந்து ரெட்டலையை தவிர வேறு எதுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. அது யாராக இருந்தாலும் அது எம்ஜிஆர்லேருந்து வந்த ஒன்று. ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக தொண்டன் முதல் முறையாக உதயசூரியனுக்கு வாக்களித்திருக்கின்றான். மனமாற்றம் வந்திருக்கிறது. எனவே அந்த தொண்டர்களுடைய மனமாற்றத்தை இன்றைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் தங்களுடைய தலைமை சரியில்லை. ஈரோடு எலெக்ஷனில் பை எலெக்ஷனில் திமுக வாக்களிக்கிறாங்க. அந்த ஈரோடு பை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ செங்கோட்டையன் வந்து ஒரு செங்கல்ல உதவி இருக்கிறாங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிங்கும்போது திமுக சொல்லி அவர் செய்யறாங்கிற மாதிரி ஒரு திமுக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தன்னுடைய சொந்த கருத்துக்களை சொல்லியிருக்கார். அவருடைய சொந்த கருத்துக்களை தான் அவர் சொல்லியிருக்கின்றாரே தவிர திமுக இதில் வந்து எந்த பிளேயும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அது ஆல்ரெடி அங்கே எல்லாமே கதை முடிஞ்சு போச்சு. நாங்கள் போய் அங்கே இனிமேல் குட்டுக்கல்ட்டா பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. குட்டையை குழப்ப வேண்டிய அவசியமும் கிடையாது. தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு, நான் வந்து தனியாக போட்டி போகிறேன். அந்த மாதிரி திமுக வந்து தனியாக போட்டி போட்டால் இன்னும் அடுத்த தேர்தலில் பாருங்கள், எந்த தொகுதியிலும் அவருக்கு டெபாசிட் கிடைக்காது. அவ்வளோதானே. தனியாக போட்டி போட்டு அவர் டெபாசிட் இழக்க போவது உறுதி. 234 தொகுதிகளிலும் டெபாசிட் போன கட்சியாக அந்த கட்சி வரும்.